மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. இந்திய விவசாய பொருட்கள் வரி இல்லாமல் அமெரிக்கா செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என மாநில முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பேட்டியளித்த அவர், ஐரோப்பிய மற்றும் அமெரிக்காவுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் அனைத்து தொழில்துறை எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நிறைவேறியிருப்பதாக கூறினார். உலகின் வேகமாக வளரும் 10 நகரங்களும் இந்தியாவில் உள்ளதாகவும், திருப்பூர் வளர்ச்சி 8.5% உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என குறிப்பிட்டார். தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்தை காப்பாற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்கா நிறைய நாடுகளோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவோடு போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் மட்டும்தான் நம்முடைய அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறோம். எனக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் அவங்களுடைய விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோள் இருக்கின்றார்கள். எனக்கு உதாரணமாக நீங்கள் பங்களாதேஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்க அக்ரிமெண்ட்டில் முழு விவசாயத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு அமெரிக்க ஒப்பந்தத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு முக்கியமான பொருட்கள் எதையும் கூட நாம் இந்த டேரிஃப் டீலில் கொண்டு வரல. உதாரணத்திற்கு மீட்டு கொண்டு வரல, உதாரணத்திற்கு டைரி பால் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் கொண்டு வரல, உதாரணத்துக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பழங்கள் பனானா கொண்டு வரல, கிவி கொண்டு வரல, பப்பாயா கொண்டு வரல, சோயா பீன் அமெரிக்காவை பொறுத்தவரை உலகத்தில் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவுக்குள்ள சோயா பீனை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதையும் இந்த திட்டத்தில் நம்ம கொடுக்கல. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தை பொறுத்தவரை எப்படி தொழில்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமோ அதே போல விவசாயத்துறையை கம்ப்ளீட்டாக இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய நம்முடைய பனானா 0% டேரிஃபில் போகும். இந்தியாவிலிருந்து போகக்கூடிய நம்முடைய சிட்ரஸ் ஃப்ரூட், குறிப்பாக நம்முடைய எலுமிச்சம்பழத்திலிருந்து சிட்ரஸ் ஃப்ரூட், அது அமெரிக்காவுக்கு 0%ல் போகும். இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பப்பாயா 0%ல் போகும். அதனால் விவசாயத்துறைக்கும் கூட அடுத்த 10 ஆண்டுகளில் ஏற்றுமதியில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த அக்ரிமெண்ட் உருவாக்கி இருக்கிறது.